மாமா மேல இருக்க கோவம் உங்களுக்கு போகல அப்படிதானே? உடனே போய் சொல்ல விரும்பல சீதா. முத்து பண்ண விஷயத்தெல்லாம் என்னால மறக்க முடியல. என் வேலையிலயும் அவர் நிறைய பிரச்சனை பண்ணிருக்காரு. அந்த கோபம் எல்லாம் இருக்குதா, ஆனா அதுக்காக அத்த கடை விஷயத்துல நானும் ட்ரை பண்ணாமலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் இருந்தேன். உண்மையிலே எனக்கு தெரியாது சீதா. முத்துவும் பிரச்சனையை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. நான் பேசிதான் சரியாச்சுன்னு நானும் நினைச்சேன். மத்தபடி நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கவோ போய் சொல்லவோ இல்ல. நான் கொஞ்சம் சரியா விசாரிச்சிருக்கணும் தான். அது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். இனிமே இப்படி நடக்காது. ப்ளீஸ் வீட்டுக்கு வா சீதா. அம்மாவும் வீட்டுல இல்ல, நீ கிளம்பி வந்துட்ட. நீ இல்லாம எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல. நான் மட்டும் என்ன இங்க பிடிச்சா இருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு புரியுது சீதா, நீ எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியுது. நான் நிஜமா உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன். என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீதான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு உங்களை விட்டு இங்க வந்து இருக்கணும்னு ஆசை இல்லைங்க. ஆனா என்கிட்ட நீங்க உண்மையா இருக்கணும், எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட அதான் எதிர்பார்ப்பான்னு எனக்கு நல்லா புரியுது சீதா. நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன். இனிமே நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். ஆனா நீ என்னை விட்டு போயிடாத. நீ இல்லாம என் உலகமே இருண்ட மாதிரி இருக்கு. ஆனா இந்த தொட்டில் குழந்தைக்கு இல்ல. குழந்தைக்கு இல்லைன்னா இந்த தொட்டில் வேற யாருக்கு? எனக்குதான். என்ன காமெடி பண்றியா? இல்ல ரோகிணி, நிஜமா தான் சொல்றேன். எனக்குதான். என்னாச்சு உனக்கு? இந்த வயசுல தொட்டில் கட்டி தூங்க போறியா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம நல்லதுக்கு தான் ரோகிணி பண்றேன். நமக்கு குழந்தை பிறக்கணும்னா இப்படி எல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஏன் ஏதாவது ஜோசியரை போய் பாத்தியா என்ன? அவங்க இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்களா? ஜோசியர் சொல்லல, டாக்டரே சொன்னார். டாக்டரா? ம். என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. ரோகிணி, இன்னைக்கு நம்ம ஷோரூமுக்கு ஒரு லேடி அவங்க பையனை கூட்டு வந்திருந்தாங்க. சரி அந்த டாக்டர் தான் குழந்தை பிறக்கிறதுக்கு சில சைக்காலஜி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாரு. மனோஜ், நீ பார்த்தது நிஜமாவே டாக்டர் தானா? ஆமா ரோகிணி, அவர் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? சாதாரண டாக்டர் இல்ல, சீனியர் டாக்டர். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அந்த லேடி வேற நீ அப்பா ஆக மாட்டேன்னு சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அதான் அவர் சொன்னபடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நமக்கு குழந்தை பிறக்கணும்ல. சொன்னா கேளு மனோஜ், வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா சிரிப்பாங்க. அத பத்தி எனக்கு